வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் அதிமுகவின் தலைமை குறித்தும் தகவல்களை வெளியிட்டிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பன்னீர்செல்வம் ஆலோசனை கூட்டம் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்று பண்டுட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்று பெரும் அளவில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை குறித்தும் அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணித்து குறித்தும் பலவிதமான கருத்துக்களை ஒன்றொன்றாக பேசியிருந்தார்கள் அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில். அதன் பிறகு ஆலோசனை கூட்டத்தில் இறுதிக்கட்டமாக என்ன சொன்னார்கள் என்றால், அதிமுகவின் இணைவது எங்களுக்கு விருப்பம்தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எதிர்ப்புகளை காமிக்கிறார்கள், அழைப்புகளை போல விட்டு எதிர்ப்பலையை வீசுகிறார்கள், அப்படி இப்படி என்று பலவிதமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் நம்மளுடைய அதிமுகவின் முக்கிய புள்ளிகள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பன்னீர்செல்வத்தை பொறுத்தவர்கள் ஒரு சில ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பார்த்து எடப்பாடி பயப்படுகிறார், பதறுகிறார், அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கார். காரணம் என்னவென்றால், எந்த ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் போதும் அவர்களை குறிப்பிட்டு பேசுவது, இவர்களை குறிப்பிட்டு பேசுவது என்று முக்கியமாக ஓபிஎஸ்ஐ குறிப்பிட்டு பேசுகிறார். அப்பொழுது அவ்வளவு பதற்றத்தில் இருப்பவர்கள் ஏன் இந்த அளவிற்கு இருக்க வேண்டும்? பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கைப்பற்றுவதை விட பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவது சிறந்தது என்ன தத்துவத்தை முன்னெடுத்து விட்டார். முதல்ல கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அது கைப்பற்ற காலதாமதம் அதிகமாகிறதுனால அதுக்கு இடையில தேர்தல் வருது. தேர்தல்னால தொடர்ந்து தோல்வி தழுவி வரும் அதிமுக இதே ஒரு தோல்வியில் போனால் கைப்பற்றியும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழலுக்கு அதிமுக அமைந்துவிடும். அதனால கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவது சிறந்தது அப்படின்ற ஒரு தத்துவத்தை முன்னெடுத்து தற்போது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவத்தை அறிந்து புரிந்து பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமையை பார்த்தீங்கன்னா சென்றடைய ஒரு முயற்சிகளையும் எடுத்து வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஏற்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்றும் பெரும் வகையில் பார்க்கப்படுகிறது. என்னன்னா, அதிமுக ஓபிஎஸ் அவர்கள் செல்ல போறார் கூடிய விரைவில் தம்முடைய ஆதரவாளர்கள், அதாவது உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் இருக்குது அல்லவா, அந்த கூட்டத்தை அப்படியே அழைத்துட்டு அதிமுகவுக்குள்ள ஒரு நாள் வரப்போறாரு. ஆனால் வரதுக்கு முன்னாடி அதிமுக மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி தான் வருவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த பொழுது இருந்த நிர்வாகிகள் தான் அப்படியே இருக்காங்க. ஏதோ 1-2 இடத்துல மட்டும்தான் கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே இருக்கிறதுனால அவர்கள் அப்படியே பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவை அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஏன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வச்சு ஏன் ஜெயிக்க முடியலனா, தலைமை சரியில்லை. தலைமையை பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை, அதிமுகவின் அடித்த தலைவர் எடப்பாடி என்று தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களும் நிர்வாகிகளும் ஏற்றுக்கலை அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா முழு கருத்துக்களாக பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறார்கள் நம்மளுடைய அதிமுகவின் முக்கியமான பார்த்தீங்கன்னா புள்ளிகள். இதனால் எடப்பாடிக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தாலும் இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதிமுகவின் தெற்கு மண்டல நிர்வாகிகள். இதனால் பொறுத்துந்தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் எடப்பாடி கையில் இறங்கணும் அப்படின்றது அனைவர் மத்தியில் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதனை. மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களை. நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.